பாத்தியாடி, 2 பேரும் என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. இவ அக்காவா, அவ சொக்காவான். எத்தனை நாளைக்குதான் இப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சறாளுங்க நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே கொத்தா முடிய பிடிச்சுக்கிட்டு ரெண்டும் ரோட்ல உருள போதுங்களா இல்லையா? வணக்கம் மக்களே. இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நியூஸ் பயங்கர ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிக்கி வந்து டெத் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வைரலாக போயிட்டுருந்துச்சு. நானும் கூட நம்பலை, இல்லை ஒரு வேளை எவனாவது ஃபேக்காக ரெடி பண்ணி போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஸ்டோரி வைக்கும்போது தான் தெரிஞ்சு உண்மையானுமே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படி இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதனால தான் சொல்கிறது, பைக் எல்லாருமே சேஃபாக ஓட்டுங்க, ஒரு வேகமாகலாம் போகாதீங்க, ஒரு ஸ்லோவாக போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு எல்லாரையும் அதனால தான் சொல்கிறோம், ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லிட்டு. இவரோட டெத்துக்கு அப்புறமாவது இந்த ஒரு சில விஷயங்கள் மாறும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர்த்த சிரிக்க வச்ச ஒரு ஆள் தான் அவர். சின்ன பையன்தான் அவர். ரீல்ஸ் பார்க்குறவங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர்த்த சிரிக்க வச்ச தம்பி அவர். இப்போ வந்து அவர் டெத் ஆகிட்டாங்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கடவுளை பிரார்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி சடனாக டெத் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அவரோட ஆயுள் காலம் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். எங்கே இருந்தாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.